ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாப்பாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் நம்ம எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஹாட் அண்ட் ஸ்பைசி ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிக்கன் 65. நார்மலாக நாம் எப்போதும் செய்கிற சிக்கன் 65 மாதிரி இல்லாமல் ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இதை நாம் 3 ஸ்டெப்ஸில் செய்ய போகிறோம். இதில் நீங்கள் எந்த ஸ்டெப்ஸில் வேணாலும் அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் சாப்பிட ஆரம்பிக்கலாம். 3 ஸ்டெப்ஸுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். ஸோ வீட்டில் செய்கிற மெத்தட், ரோட் சைடு செய்கிற மெத்தட், பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்டில் செய்கிற மெத்தட், இந்த மாதிரி 3 விதமான சிக்கன் 65 ரொம்ப ரொம்ப சுவையாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க கிச்சனுக்கு. இப்போ ஒரு பவுலில் 1/2 கிலோ சிக்கன் துண்டுகள் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்க்குறேன். நான் கொஞ்சம் எலும்போடையும் கொஞ்சம் எலும்பு இல்லாமல் போன்லெஸ் சிக்கனும் எடுத்திருக்கேன். மிக்ஸ் பண்ணி தான் எடுத்திருக்கேன். இதில் இப்போது 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, தேவையான அளவுக்கு உப்பு நான் 1 டீஸ்பூன் சேர்க்குறேன், 2 டேபிள் ஸ்பூன் தயிர், 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் எலுமிச்சம்பழ சாறு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ சேர்த்த மசாலா எல்லாம் அந்த சிக்கன் கூட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுருங்க. இதுக்கு பிறகு தான் நாம் மாவு பொருட்கள் சேர்க்கணும். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துடலாம். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், சோள மாவு இருக்கு இல்லையா, அதுதான். கார்ன்ஃப்ளவர் இல்லைனா இதுக்கு பதிலாக நீங்கள் மைதா மாவு கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாவு வகைகளையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ கடைசியாக இதில் 1 முட்டை சேர்க்குறேன். முட்டை சேர்க்காமலும் செய்யலாம். முட்டை சேர்த்திங்க அப்படின்னா வெளியில் உள்ள லேயர் நல்லா கிறிஸ்பியாக ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ சேர்த்துட்டு எல்லாத்தையும் கலந்து விட்டுருங்க. எல்லாத்தையும் ஒரு மொத்தமாக போட்டு சிக்கன் துண்டுகளோட மிக்ஸ் பண்ணியும் சிலர் செய்வாங்க. ஆனால் இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செய்யும் போது மசாலா அந்த சிக்கனில் நல்லா ஊறி இருக்கும். மேலே உள்ள கோட்டிங், மாவு கோட்டிங் கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ இந்த மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். இப்போ இதை அப்படியே 20லேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் வச்சிடலாம், நல்லா ஊறி வரட்டும். இப்போ சரியா 30 நிமிஷத்துக்கு பிறகு ஆயில் ஹீட் பண்ணிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு சிக்கன் துண்டுகளை மெதுவாக உள்ளே சேர்த்துருங்க. ரொம்ப முக்கியம், ஆயில் மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். ரொம்ப ஆயில் ஹீட்டாக இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம டபுள் ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணும் போது சிக்கன் துண்டுகள் சாஃப்டாக வெந்து வரணும், கிறிஸ்பியாக வேகக்கூடாது. ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 3 அல்லது 4 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், மசாலா எல்லாம் நல்லா கோட்டாகி ரொம்ப சூப்பராக சாஃப்டாக சிக்கன் துண்டுகள் வெந்து வந்திருக்கு. இது ஃபஸ்ட்டு மெத்தட். இதை நீங்கள் அப்படியே நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு வெளியில் நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரே ஃப்ரைலேயே நம்ம நார்மலாக வீட்டில் எப்போதும் செய்கிற சிக்கன் 65 மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் நாம் இப்போ ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் டபுள் ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இதே மாதிரியே எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துருங்க. இப்போது அடுத்ததாக 2வது ஸ்டெப் பார்த்துடலாம். இப்போ ஆயிலை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதில் நம்ம சிக்கன் துண்டுகளை உள்ளே சேர்த்துடலாம். நாம் நார்மலாக ஃப்ரைடு சிக்கன்லாம் செய்யும் போது டபுள் ஃப்ரை பண்ணுவோம் இல்லையா. முதல்ல ஃப்ரை பண்ணும்போது மீடியம் ஹீட்லேயும், 2வது முறை ஃப்ரை பண்ணும்போது ஹை ஃப்ளேம்லேயும், அதே மெத்தடு தான். ஹை ஃப்ளேம்லேயே நல்லா கலந்து விட்டுருங்க. வெளியில் உள்ள லேயர் நல்லா கிறிஸ்பியாக வரணும். இப்போது ரொம்ப சூப்பராக நம்ம சிக்கன் துண்டுகள் நல்லா கிறிஸ்பியாக வெந்து வந்துருச்சு. இதை அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இந்த 2வது ஸ்டெப்போடையே நீங்கள் நிப்பாட்டிட்டு இப்படியே சாப்பிட ஆரம்பிக்கலாம். டபுள் ஃப்ரை பண்ணும்போது இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் நாம் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இன்னும் கொஞ்சம் ஹாட் அண்ட் ஸ்பைசியாக செய்கிறதுக்கு 3வது ஸ்டெப் போகலாம். இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு ஆயில் ஹீட் ஆனதும் 4-5 பூண்டு பற்களை லேசாக க்ரஷ் பண்ணிவிட்டு உள்ளே சேர்க்குறேன். கூடவே ஒரு பச்சை மிளகாய் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்க்குறேன். 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. அந்த ஆயிலில் பூண்டு பற்கள், மிளகாய் எல்லாம் வறுபட்டு வாசம் வரும் பொழுது ஒரு கொத்து கருவேப்பிலை இலைகளையும் உள்ளே சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. கருவேப்பிலை இலைகள் நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு இப்போ இதில் சாஸ் சேர்க்க போகிறோம். நான் 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் சேர்க்குறேன். உங்களுக்கு நல்ல காரசாரமாக வேணும் அப்படின்னா நீங்கள் சில்லி சாஸ் சேர்த்து செய்யலாம். அல்லது லேசான புளிப்பு சுவை வேணும், குழந்தைங்க சாப்பிட்றாங்க அப்படின்னா நீங்கள் டொமேட்டோ கெச்சப் சேர்த்து செய்யலாம். அல்லது உங்களுக்கு புளிப்பும் காரமும் சேர்ந்து வேணும் அப்படின்னா டொமேட்டோ கெச்சப் அண்டு சில்லி சாஸ் ரெண்டையுமே சேர்ந்து நீங்கள் ஆட் பண்ணி கூட செய்யலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் எங்கள் வீட்டில் குழந்தைங்க பிரியமாக சாப்பிட்றனால டொமேட்டோ கெச்சப் மட்டும் சேர்த்து காட்டுறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நாம் ஃப்ரை பண்ணி எடுத்துருக்க சிக்கன் துண்டுகளை உள்ளே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு அந்த சாஸ் எல்லாம் சிக்கன் கூட நல்லா கோட்டாகிற மாதிரி கலந்து விட்டுருங்க.
ஹை ஃப்ளேம்லயே ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுருங்க. அந்த சாஸ் எல்லாம் சிக்கன் துண்டுகள்ல நல்லா கோட் ஆகி வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு பரிமாற ஆரம்பிக்கலாம். அவ்வளவுதான், நம்மளுடைய சூப்பரான ஹாட் அண்ட் ஸ்பைசி சிக்கன் 65 ரொம்ப சுலபமா ரெடி ஆயிருச்சு. இது சாப்பிட்றதுக்கு அப்படியே ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல இருக்கும். நம்ம நார்மலா வீட்டில் செய்யும் போது மசாலா போட்டு பிரட்டிட்டு ஒரே ஒரு முறை மட்டும் ஃப்ரை பண்ணி எடுப்போம். ஆனா இந்த டபுள் ஃப்ரை சாஸ் எல்லாம் சேர்க்கறது நிறைய பெரிய ரெஸ்டாரண்ட்ல செய்வாங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். அதே மெத்தட் தான் இது. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அல்லது உங்களுக்கு சாஸ் வகைகள் சேர்க்க இஷ்டம் இல்லைன்னா அதை மட்டும் இக்னோர் பண்ணிட்டு மற்றபடி நீங்க செய்யலாம். அதுவும் ரொம்ப சூப்பரா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சுவையான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஹாட் அண்ட் ஸ்பைசி சிக்கன் 65 நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் சொன்ன ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. இப்போ இதுல ஒரு முட்டை சேர்த்துடலாம். நீங்க முட்டை சாப்பிட மாட்டீங்க, வெஜிடேரியன் அப்படின்னா முட்டையை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அச்சச்சோ, சிக்கனே நான்வெஜ் தானே, சுத்தமாக சொதப்பிட்டேன்.